நினைத்ததை நிறைவேற்றும் காமாட்சி அம்மன் வழிபாடு. அம்பிகையின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவங்களில் காஞ்சி காமாட்சி அம்மனும் ஒருவர். தன்னை நம்பிக்கையுடன் வேண்டும் பக்தர்களின் வேண்டுதலை தாயாக இருந்து நிறைவேற்றுவதுடன் அவர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தும் தெய்வமாகவும் விளங்குகிறாள் காஞ்சி காமாட்சி. காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனின் தரிசனத்தையும் அருளையும் பெற முடியாவிட்டாலும் இருந்த இடத்தில் இருந்தே காமாட்சி அம்மனை வழிபட்டு அவளின் அருளை பெற முடியும். பெண் தெய்வ வழிபாடு என்பது சிறப்புக்குரிய சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. அதிலும் அம்பாள் வழிபாடும் ஆடி மாதத்தில் செய்யப்படும் அம்பாள் வழிபடும் அதிசக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி வாய்ந்த பீடங்களில் ஒன்றாக திகழ்வது தான் காஞ்சிபுரம். காஞ்சி காமாட்சி அம்மனை முழு மனதோடு சரணாகதி அடைந்து வழிபாடு செய்து விட்டால் அம்மனின் அருளால் நாம் நினைத்தது நடக்கும் என காஞ்சி மகான் என அழைப்படும் காஞ்சி மகாபெரியவா கூறியுள்ளார். சக்தி பீடங்களில் அம்பிகையின் நாபிகமலம் விழுந்த இடமாக கருதப்படுவது காஞ்சிபுரம். இங்கு அம்பிகை முப்பெரும் தேவியரின் வடிவமாக காட்சி தருகிறாள். காமாட்சி அம்மனின் ஒரு கண்ணில் மகாலட்சுமியும் மற்றொரு கண்ணில் சரஸ்வதியும் இருந்த அருள் செய்வதாக ஐதீகம். இங்கு அம்பிகையே மகாசக்தியாக விளங்குவதால் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் தவிர மற்ற எந்த சிவன் கோவிலிலும் அம்பாளுக்கு என தனி சன்னதி இருக்காது. இப்படி பல சிறப்புகளையும் பேராற்றலையும் உடைய காமாட்சி அம்மனை வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சொடுக்கு போடும் நேரத்தில் பலரது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலரது வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தவர் காஞ்சி மகாபெரியவா. இன்றும் பலரது இல்லங்களில் அவரை மானசீக குருவாக கருதி பலரும் வழிபட்டு வருகிறார்கள். அவரும் பலருக்கும் வழிகாட்டி வருகிறார். அவர் சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த காஞ்சி காமாட்சி வழிபாட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக 16 வாரங்கள்